Hi friends, நான் உங்க டாக்டர் தண்டபாணி பேசுறேன், MDC கோயம்புத்தூர். இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் வந்துட்டு இருக்கு. ஆனா மெக்கானிக்கலுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஆனா யாரும் மெக்கானிக்கல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா எடுத்து படிக்கிற மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, பியூர் மெக்கானிக்கல் மட்டுமே இன்னைக்கு நம்ம படிச்சு வச்சிருந்தாலும் லாங் டேர்முக்கு சர்வே பண்ண முடியாது. இதுதான் ரியல் சினாரியோ, ரியல் சுச்சுவேஷன். அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுமா வேண்டாமா ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப +2 முடிக்கிறவங்க அடுத்து இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் சேர்றது, எல்லாருமே ஐடி செக்டார் பேஸ்டு கோர்ஸஸோ அல்லது சர்க்கியூட் பிரான்ச்சஸ் பேஸ்டான கோர்ஸோ இந்த மாதிரி தான் செலக்ட் பண்றாங்க. யாருமே சிவிலோ மெக்கானிக்கல் செக்டாரோ இந்த மாதிரி எடுத்து படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இப்படி வர்றதுனால என்ன பாதிப்பு வரும் குளோபல் லெவல்ல அல்லது நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெவல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு மெக்கானிக்கல் படிச்சவங்க மெக்கானிக்கல்னுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ட்ரா ஆகிறவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது என்ன, மெக்கானிக்கலுக்கான வேலை யார் தான் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் மெக்கானிக்கல் எடுக்கணும், எதனால மெக்கானிக்கலுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது, எந்தெந்த செக்டார்ல இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி யாரெல்லாம் இப்போ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்றாங்களோ அவங்களுக்கு யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்க இண்டிவிஜுவல் டிசிஷனை பேஸ் பண்ணி தான் கோர்சஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி நான் சொல்றேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ வெர்சடைல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பழங்காலத்தோட கோர்ஸ்ல மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அல்லது பெஸ்ட் கோர்ஸ்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்துட்டு போனாலும், அதே மாதிரி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் எவ்வளவுதான் வளர்ந்துட்டு போனாலும், இதை எப்படி கோர் மெக்கானிக்கல் கூட இன்கார்பரேட் பண்ணி என்ரிச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா ஒழிய, மெக்கானிக்கல்னா வேஸ்ட், மெக்கானிக்கல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பொழுது நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா குளோபல் லெவல்லே இன்னைக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லா செக்டார்லையும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டாரா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் செக்டாரா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டாரு, ஹெல்த் கேர், மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரா இருக்கட்டும், பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் யாருமே அதை எடுத்து படிக்கிறவங்களோட இது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. அப்புறம் ஹைலி டிமாண்டட், இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா யாரும் கிட்டையும் அந்த ஸ்கில் இல்லாத இருக்கிறதுனால அவங்க அந்த ஜாபுக்கு போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்றப்ப இதுல ஜாப் செக்யூரிட்டிங்கிறது 100% இருக்கு. எப்படி ஜாப் செக்யூரிட்டி 100% இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு மெக்கானிக்கல் டொமைன்ல ஒரு 1 or 2 years ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 2 yearsக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ரிச் ஆயிருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டிப்பா இன்னொரு பக்கம் நீங்க ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போக முடியும், இன்னொரு பக்கம் போக முடியும், அல்லது ஒரே இடத்துல லாங் டேர்மும் நீங்க ஒர்க் பண்ண முடியும், அல்லது ஓன் பிசினஸ் பண்ண முடியும். நாளைக்கு இந்த கண்ட்ரில இல்லை இன்னொரு கண்ட்ரில போய் நான் ஒர்க் பண்ணணும்னாலும் கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும். இப்ப நான் சொன்ன இவ்வளவு செக்டார்லயும் ஒரு செக்டார்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இது பண்ண முடியல, அடுத்த செக்டாருக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும்னாலும் மெக்கானிக்கலுடைய பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ் என்னைக்குமே மாறாது. இது கூட அடிஷனலா சாஃப்ட்வேர்ஸ் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. அது கேட் சாஃப்ட்வேர்லா இருக்கலாம், சிஐ சாஃப்ட்வேரா இருக்கலாம், அல்லது 2D சாஃப்ட்வேரா இருக்கலாம். இப்போ பியூர் மெக்கானிக்கல் அகடமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம படிச்சுட்டு இந்த சாஃப்ட்வேருடைய ஸ்கில்லும் என்ரிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய டிமாண்ட் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, அதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாவே சேலரி ஹையஸ்ட் லெவல்ல நீங்க ரீச் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மெக்கானிக்கல் பொறுத்தளவுக்கு பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஒரு ஒர்க்கை எடுக்கிறீங்க, ஒர்க்கை பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா, இட் மே பி மேனுஃபேக்சரிங் இருக்கலாம், டிசைன் செக்டாரா இருக்கலாம், அல்லது எனர்ஜி செக்டாரா இருக்கலாம், இட் மே பி எனிதிங். பட் ஒரு அந்த ஜாபோட சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது டெஃபினெட்லி யூ கேன் கெட் இட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சோலார் எனர்ஜி சிஸ்டம் நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு. இவி டிசைன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிசைன் நிறைய வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே மெக்கானிக்கல் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஈவியை தயாரிக்க முடியாது. இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய சினாரியோ. ஓகே, இப்ப இதெல்லாமே படிச்சுக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பட் ரீசெண்ட் டெக்னாலஜியோட எப்படி நம்ம அகாமடேட் பண்றது அப்படின்னா, இப்ப இன்னைக்கு நிறைய லைக் டூல்ஸ் இருக்கு. என்ன டூல்ஸ் அப்படின்னா சிமுலேஷன் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி
நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியா வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்க முடியும், ஈஸியா சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். இது கூடவே வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பண்ணக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அல்லது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் ஒரு டிசைனை வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி இப்போ அதை மெக்கானிக்கலுடைய ஸ்கோப் வந்து நம்ம அதிக அளவுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூர் மெக்கானிக்கல் மட்டுமே இல்லாத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, டேட்டா சயின்ஸோ, மெஷின் லேர்னிங்கோ இந்த ஸ்கில்லையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி எப்படி மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து வேற லெவல்ல நம்ம எடுத்துட்டு போறது அப்படிங்கிற ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு, டிமாண்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஜாப் செக்யூரிட்டி வந்து 100% உங்களுக்கு ஒரு இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல கண்டிப்பா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு யாருமே மெக்கானிக்கல் பேஸ்டு, மெக்கானிக்கல்ல இனிமே ஃபியூச்சர்ல எந்த ஸ்கோப்பும் இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க நினைச்சுக்காதீங்க. மெக்கானிக்கல்ல தான் நிறைய ஸ்கோப் இருக்குது. மெக்கானிக்கல் வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். ரெண்டாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். அதாவது க்ரோத் வந்து அப்படின்னா மெதுவாக தான் வளர்ச்சி ஆகும். நீங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மெக்கானிக்கல்ல வந்து நல்லா சர்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல் வரக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேலரி பத்தி நீங்க ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐடி செக்டார்லயோ மற்ற செக்டார்லயோ நீங்க ரீச் பண்ற பாயிண்ட்டும் மெக்கானிக்கல்ல ரீச் பண்ற பாயிண்ட்டும் சேம் தான். நான் நிறைய டைம் அதை ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டேன். அது பேக்கேஜா இருக்கட்டும், ஜாப் சாட்டிஸ்பாக்சனா இருக்கட்டும், கம்பெனியில் இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்டா இருக்கட்டும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரீசெண்ட் ட்ரெண்டை வந்து எப்படி வந்து நம்மளுடைய கோர் மெக்கானிக்கல் கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அல்லது அப்ளை பண்ண முடியும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மெக்கானிக்கலுடைய ஸ்கோப்பை வந்து அடுத்தடுத்த லெவல்ல வளர்ச்சியை தான் நோக்கி கொண்டு போகுது. அதனால தயவு செஞ்சு யாருமே மெக்கானிக்கல் படிச்சா வேஸ்ட் அப்படிங்கறத மட்டும் மனசுல வைக்காதீங்க. யாருக்கெல்லாம் மெக்கானிக்கல் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் மெக்கானிக்கல் பேஸ்டா ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ஜாபுக்கு போகணும், டிசைனுக்கு போகணும் அல்லது இந்த மாதிரி எனர்ஜி செக்டார்ல ஜாபுக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து பண்ணுங்க. வேற லெவல்ல நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும்.